கவனமா இருக்கணும். அப்படி அவனை அடி அடி அடிச்சு செருப்பா என்ன கலர் செருப்பு? அதானா பாட்டி வாங்கி பஸ் எடுத்துக்கோ போட்டலாமா அவனுக்கா புதுப்பையனே எப்படியே பண்ண அடிப்பா? நீ என்ன பண்றீங்க? அண்ணா செங்காரண்ணா இவரு ஏதோ சொல்றாரு பாரு பாரதி அண்ணன் அங்க இருந்து ஒரு தொடப்ப மரத்தை கூட காணல.
என்ன பொம்பளைங்களா ராக்காசிங்களா இப்படிப்பா அடிக்கிறாங்க ஒரு ஆம்பளை பிடிச்சி நினைப்பாங்க. நாங்க யார் வம்புக்காக போனோமா ஏமா ஏமா கஸ்தூரிக்கா கஸ்தூரிக்கா தெரிஞ்சுக்காரா நாங்க எந்த ஆம்பளை போனோமா பேரும் நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு எங்க கோட்டையோட சரி வாடி வாடி தோணும் இது வரைக்கும் நம்ம யார் வம்புக்கான போயிருக்கிறோமா எங்க நம்பு விடு கோட்டையோட இருக்கிறோம். முத ஒரு ஆம்பளை ஏண்டா வரணும் சொல்லுங்க ஏன் வரணும் அதனால இவனுக்கு பொம்பளைங்கன்னா என்னன்னு பாடங்க தரணும். சும்மா அடிச்சுனே இருந்தா மட்டும் அவனுக்கு ஆகாது. பொம்பளைங்கன்னா எவ்வளவு வலிக்கட்டும் பொம்பளைங்கன்னா எப்படின்னு தெரியணும். அதனால வந்ததாங்கடா வாடா அப்படி அதெல்லாம் அடிச்சு தொடர்ந்து போறான். இது பாரு என் அரண்மனை வாசல் இது வேலை கூட்டுறா இந்த வாசல கூட்டுற புண்டா வாய கூட்டுறா பெருக்குற புண்டா வாய பெருக்குற இல்ல அப்ப அப்ப இன்னும் கொஞ்சம் இருக்குது போடு பெருக்குடா 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 புண்டா வாயில எடுத்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர்களை பெருக்குடா பாருக்கா முதல்ல கொலை செஞ்சவன விட ஒச்ச போட்டு அப்படி கொள்ளு கொலை செஞ்ச குற்றவாளி கூட கடவுள் ஏத்துக்கும். ஆனா அந்த கொலை செய்ய தூண்டி விடுறான் பாரு இந்த பீம வண்டி சோத்து பீமசேம நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். இவனை கூட்டி வந்தா பத்தியா ஒரு கூலிக்கார புட்டவாங்க அந்த பட்டு நாய் அவனை முதல்ல தேடி பிடிக்கணும். அதனால எங்க இருந்தாலும் ஆளுக்கு ஒரு மூளைக்கு போய் அந்த கையை அங்கதான் போய்க்க போங்கடி ஆளுக்கு போங்கடி அப்படியே அழகாக்க தூக்கி வந்துடணும். ஏன் சொல்றியா அதுங்க சும்மா அடிக்குது எப்படி பண்ணீங்க இதே ஓடலான்னு சொன்னேன் நீதான் வேணாம்
இவனை ஒச்சாலே நம்ம ஒச்சாண்டிருக்கோம் ஊடி எப்படா பிறக்குற ஓடி போய் இப்படி பிடிச்சி பிறக்கிறாங்கம்மா ஏன் சிங்காரம் இப்படி பிறக்கணும் எந்த ஆம்பளையான பரவாயில்லையாது ஏத்துப்பாங்களா ஊடி பிறக்கணும் மூடியே கட்டில் திருப்பி போடுங்க கையில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி இப்படி பேருக்குற வாடா மின்னமா கத்து கொடுத்து யார் தெரியுமா அந்த குண்டி தான் மின்ன கத்து கொடுத்தேன் அதான பார்த்து தாத்தமா
இல்ல ஐயா கனகக்கா நல்லா கேட்டுக்கோங்க நாயக்க சுமதியக்கா சொல்லு நடுப்பாப்பா வந்துக்கிறாளா இல்ல வந்துக்கிறிய நடுப்பாப்பா நம்ம வீட்ல பொழப்பு பண்றோம் அதனால வீடு கூட்டி பெருக்கிறான் வாடா சொல்ற பெருக்கிட்டா கூட்டி வாடிட்டியா ஏகப்பட்ட குப்பை வச்சிருந்தாங்க எந்த ஆம்பளை நான் தான் ஆம்பளை பொம்பளை கடை வாங்கல நான் பேசிக்கிறேன் ஆரவள்ளிய கோட்டையில இருந்த ஊராங்க வாட்டிலிருந்து பூரா சுத்தம் சரி இது கொண்டு போய் எங்க கொட்டணும் எங்க கொண்டு கேக்குறியா ஐயோ யாயா வாடா இப்படி ஏக்கா அவனை விடாத ஐயோ ஆட்டத்தை முடிச்சு போங்கடி கிழக்கு திசை போகப்படாது பீமா. எங்க மாமன் சொன்ன வார்த்தை கேட்டனா, எங்க மாமா சொன்ன வார்த்தையை நான் கேளாமல் வந்து கூப்பிட்டுமா வானாயே 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 நக்கிட்டு போகணும் கூப்பிட்டுமா வாடாங்க வாடாங்க எங்க மாமா வேண்டாம் வேண்டாம் என்று 3 திசையை சென்று மலரை பறித்து வா. கிழக்கு திசை போகாதே சொன்னாரே எங்க மாமா. நக்கத்துக்கு வந்தேன். எதுக்கடா வந்த? என்னை காட்டி கொடுத்து
ஏண்டா? கேளுடா வந்த. எல்லாத்துக்கும் வந்த. இது என்ன சொல்றான்? நான் என்ன சொன்னேன் ஆளு கட்டி போடலாம்னா பாடி விட்டு பாடி. ஏதோ மந்திரமெல்லாம் பண்றாங்கடா தேங்காய் கேங்கெல்லாம் உடைக்கிறாங்க வாடா குறுக்குல ஓடி போறலாமான்னு சொன்னதே இல்ல ஏன்னா இங்கராடு தூங்கி நடக்குதுங்க மலர் பொறிக்கிறதுக்கு அந்த பக்கம் போகலாம். எதுக்கு வந்த மனத்தெல்லாம் பெரிய விஷயம் இல்ல நாளைக்கு போய் என் முன்னாடி காட்டாம என்ன சொல்றது என்ன சுமதி நான் சொல்றது நீங்க பாரு. அதனால இவனை இப்படியே விட்டா ஆகாது. இவனை இப்படியே விட்டா ஆகாது. என்ன செய்ய முடியுமா? கையில கொடு. என்ன பண்றான்? என்ன தெரிஞ்சிருமா கல் குகையில போட்டி ஆமா செங்கோலவி பாம்புகள் ஆமாக்கா பூரா பின்ன நிறைய பழைய ஆமா அப்படி வெளியில வரக்கூடாது அவன் கடிக்க விட்டவனே ஆமாக்கா சாவட் சித்திரவதை செய்ய வேண்டும் ஆமா மறுபடியும் எந்த ஆம்பளையானோ நம்ம ஆரவள்ளி கோட்டைக்கு வந்ததே உண்டானா இவனை விட இன்னும் மேல்தரமான கொடுமைகள் எல்லாம் செய்யணும் இவனை பார்த்து அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பொம்பளைங்க கிட்ட மீறி வர ஆம்பளைக்கு இதுதான் பாடம் அதனால ஆமா நம்ம பாத்துக்கலாம் செங்கோலவி விட்டு கடிக்க வைக்கிறவனே கரெக்டா அதே கல்ச்சரல் போடு பாத்துக்கலாம்